நம்ம இன்றைக்கி ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமை. உங்களுக்கு வந்து வெட்டெருமை, தலைச்சங்கடாரி, ஒத்தக்கரை எருமைலாம் கிடைக்கும். மாடும் கிடைக்கும், ஹெச்எஃப் காரும் கிடைக்கும். நம்ம சந்தைக்கு 4 மணிக்கே வந்துட்டோம். நம்ம அதனால தான் மாடெல்லாம் பார்க்குறோம். ரெண்டு வத்தக்கரையும் வந்துருக்குது. மாடு, கண்ணுக்குட்டி, வேறு என்ன, காங்கேயம் காலை இதெல்லாம் வந்திருக்கு. கிடாரி கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைக்கரை எருமையும் வந்து மாடு வந்துருக்கு. மணி 4 மணிக்கு வந்திருக்கோம். அதான் வெளிச்சே இல்லை. கன்னிமாடு நிறையா தான் வந்துருக்கு. ஒரு 3 மாடு வரைக்கும் பார்த்துருக்கோம். காருங்கட்டு நகையுமே வெள்ளியும் ஒன்றாக பாருங்க, இன்றைக்கி உங்களுக்கு கிடாரியும் வந்துருக்கு, எருமை கிடாரியும் வந்துருக்குது. ஒரு நாட்டு மாடு கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம சந்தைக்கு சீக்கிரம் வந்துட்டோம். ஆஃபீஸில் இருந்தோம். ஹெச்எஃப் வந்துருக்குது. பாருங்கள், ஹெச்எஃப் கிடாரி வெளிச்சல் அதனால தெரியல. சந்தைய ஜோராக தான் இருக்குது. இன்னும் வரும், டைம் ஆக ஏன்னு தெரியல.
இதில் நாட்டு மாட்டில் கொண்டு வந்துருக்காங்க. இதில் காளை, நாட்டு மாட்டு காளை. சொல்லுங்க தலைவரா. விளைச்சல் அதனால பெருசாக தெரியல. நாங்கள் இந்த வாரம் சந்தை தாங்க. எருமை மாடு எல்லாமே இருக்குது. எருமெல்லாம் வேணும், நீங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே வரணும். இல்லை சந்தைக்கு ஒரு நாள் வந்துக்கிட்டு இருக்குது. எருமை தாங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. காலை இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வரலாம். ஒரு 8 மணிக்காட்ட வந்து பார்க்கலாம். நானும் போய் தூங்கிட்டு காலையில் வரேங்க. இதாங்க சந்தை அன்றைக்கி இருக்க மாட்டு சந்தை. அப்படியே எண்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாங்க. அப்புறம் ஒரு 7-8 மணிக்கு வந்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு பார்க்கலாம். ரொம்ப இடிக்கிறதில்லை. இல்லை எருமையில் ஓரளவு இருக்குது. பார்த்துக்கிறீங்களா? நேரத்தில் வந்துட்டீங்க, அதனால இப்படி இருக்குதோ? இல்லை, கரெக்டான டைம் தானே. டன் தான். நேரத்தில் இவ்வளோ இடம் இருக்கக்கூடாது. எங்கள் சந்தைக்கு இன்றைக்கி எருமை நிறையா வந்துருக்குது. ஏன்னா நம்ம சீக்கிரம் வந்துட்டோம், தெரியல எருமை டெய்லி வருமானு. மச்சானே, அந்த பக்கம் லைட்டில் இல்லை, அதனால் நம்ம எருமையெல்லாம் பார்க்க முடியல. அப்போ தாங்க போய் தூங்க போகிறேன். ஸோ காலையில் பார்க்கலாம். முடிஞ்சால் காலையில் சந்தைக்கு வருவோம்.